இந்த போரில் நம்முடைய காரணம் பலவீனம்தான். என் தெய்வீக தாயின் அருளும் ஆசீர்வாதத்திலிருந்து மற்றும் என் பருவத்தின் நன்மையிலிருந்து சமத்தி விசம் மிகச் சக்தி வாய்ந்த ராஜாவாக மாறிவிட்டார். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு எதிரிகளின் எண்ணிக்கையும் முக்கியமாக உயர்ந்துவிட்டது. மேற்கு பக்கம் நமது எதிரிகள் ஒன்றிணைந்து விட்டனர். தக்ஷனில் இது கடுமையாக உள்ளது. இப்போது ரகசிய சர்ச்சைகள் அதிகரிக்க வேண்டும். எல்லா தோழர்களான ராஜர்களையும் தகவல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் போரின் அடையாளங்கள் காணப்படுகின்றன. சத்ரு எவ்வளவு கூட முட்டும் கூடினாலும் சரி, மகேந்திர பாகுபாதிக்கு இடம்பெறுவதற்கு முன் அவர்கள் என்னையும் என் படைகளையும் மோதிக்கொள்ள வேண்டும். மற்றும் ஆம், தேவையான போது நமக்கு ஒரு பழைய நண்பனும் உள்ளான். அவன் தேவையை முன்னிறுத்தி நமக்கு உதவலாம். எப்போது எங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவர் நிச்சயமாக எம்முடனும் உதவ வருவார். காபூலில் மிகவும் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுத வணிகராக ஷேக் அஸ்லம் கான் அறியப்பட்டவர். அவர்களது பரப்பு அரேபிய நாடுகளில் இருந்து மத்திய ஐரோப்பா, யுனானு வரை பரவியுள்ளது. ஆகையால் ஏன் தாமதத்தில் இருக்கிறது தாத்தாவே? உடனடி செய்தியை உடனே அனுப்பப்படட்டும். மேலும் இந்த நாய காலத்தில் அவர்கள் எங்களை ஆதரிப்பதற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். மற்றும் மாற்றாக அவர்களுக்கு தேவையான எதையும் நாங்கள் தருவோம். அவர் தனியாக ஒரு தோளுக்கு சமமாக உள்ளார். அவர் மிகவும் பெரிய போர் வீரர் என்பதாவது அவர் தனியாக 100 கை கொண்டவர். போர் மைதானத்தில் முன்னெடுப்பதற்காக தோளின் வலிமை போதாது, மூலோபாயம் மட்டும் தேவை. கவலைப்பட வேண்டாம் மகேந்திரா. எங்கள் சதர் மக்சிமதி அவர்களின் தோளின் முன் 2 நாட்களும் நிற்க முடியாது. இந்த போரில் நம்முடைய காரணம் பலவீனம்தான்.